எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எப்போவாவது இந்த கட்டுரைய நினைச்சு பார்ப்பீங்க. வாழ்வில் எத்தனையோ துன்பங்கள், இன்பங்கள், பிரச்சினைகள், பரிதவிப்புகள் எல்லாவற்றையும் நாம் ஒன்றுபோல் பார்க்க வேண்டும். துன்பம் வரும் நேரத்தில் சிரிங்க என்றெல்லாம் கூறுகிறார்கள். அது சரி, கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது. துன்பம் வரும்போது அழுகை வராமல் இருந்தால் சரிதான் என்பதல்லவா நமது நிலைமை. அது எப்படி துன்பம் வரும்போது அதைப் பற்றி கவலைப்படாமல் இருக்கவோ, இன்பம் வரும்போது வானத்தை தொட்டு வருவது போல் பறப்பதோ இல்லாமல் நம்மால் இருக்க முடியும்? அதற்கு ஒரு மந்திரம் உண்டு. 3 வார்த்தை மந்திரம்தான் அது. இதனை என் வாழ்க்கையில் நான் பல முறை கடைபிடித்துள்ளேன். பல சமயங்களில் இடி விழுந்தது போன்ற பிரச்சனைகளில் இந்த 3 வார்த்தையை உச்சரித்த வண்ணம் இருப்பேன். அதுவே எனக்கு பலம் என்றும் எண்ணியுள்ளேன். அதை உங்களுக்கும் கூறுகிறேன். முயற்சித்துப் பாருங்கள். இதற்கு ஒரு கதை உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பு இன்று ஒரு தகவலில் கேட்டது. ஒரு மன்னர் தன் நாட்டிற்கு வந்த துறவியை நன்கு உபசரித்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் கொடுத்து அவரை மனம் குளிர வைத்தார். துறவி கிளம்பும்போது மன்னரின் கையில் ஒரு சீட்டை கொடுத்து, இதில் ஒரு மந்திரம் எழுதியுள்ளேன். இதனை உனக்கு கடுமையான துன்பம் வரும் நேரத்திலோ அல்லது இன்பமான நேரத்திலோ மட்டும் எடுத்துப்பார். மற்ற நேரங்களில் எடுத்துப் பார்த்துவிட்டால் இந்த மந்திரம் பலனளிக்காது என்று கூறிவிட்டு சென்று விட்டார். பல காலங்கள் கழிந்தன. அப்போது ஆயீன மழை பொழிய, இல்லம் வீழ அகத்தடியாள் மெய் நோக, அடிமை சாக மாயீரம் போகுதென்று விதை கொண்டோட, வழியிலே கடன்காரன் மறித்துக் கொள்ளச் சாவோலை கொண்டொருவன் எதிரே செல்லத் தள்ளவொன்னா, விருந்து வரத் சர்ப்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை, கேட்டுக் குருக்கள் வந்து தட்சணை கொடு என்றாரே. இந்த பாடலின் பொருள்: பசுவானது கன்று போட, பெரும் மழை பொழிய, வீடு இடிந்து விழ, வீட்டுக்காரி உடல் நலமின்றி வருந்த, வேலைக்காரன் இறந்து போக, நிலத்தில் ஈரம் காய்ந்து விடுமே என்று விதை நெல்லை சுமந்தொருவன் விரைவாகச் செல்லும் வேளை, கடன்காரன் வழிமறிக்க, சாவு செய்தி கொண்டு ஒருவன் எதிரே வர, காலில் பாம்பு கடிக்க, தவிர்க்க முடியாத முக்கியமான விருந்தினர் வந்து சேர, வரி செலுத்தக் கோரி மணியக்காரர் நிர்பந்திக்க, என்ன செய்வது, எப்படி சமாளிப்பது என்று தவித்துக் கொண்டிருந்த வேளையில் புரோகிதர் தனக்குச் சேர வேண்டிய தட்சணையைக் கேட்டாராம். இப்படியான ஒரு வேதனைதான் அந்த மன்னனுக்கும் ஏற்பட்டது. அப்போது துறவி கொடுத்த சீட்டு அவரது நினைவுக்கு வந்தது. அதனை எடுத்து படிப்பது என்று முடிவு செய்தான் மன்னன். அந்த சீட்டினை எடுத்து படித்தபோது அதில் இதுவும் கடந்து போகும் என்று 3 வார்த்தைகள் இருந்தன. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அது ஒரு சில மணி நேரங்களிலோ அல்லது நாட்களிலோ கடந்து போய்விடும். எனவே எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது நம்முடனே இருந்துவிடப் போவதில்லை. ஆகவே மனதில் கவலை கொள்ளாமல் பிரச்சனையை எதிர்நோக்கும் அளவிற்கு மனதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. இதுவும் கடந்து போகும்.